இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அஃபிஷியல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பேச போகிற கான்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலுடைய 20வது எபிசோடை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். அதாவது நம்ம நந்தினி பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகுது. அப்போ ரேணுகாவோட அம்மா நந்தினியை திட்டுறாங்க. சரி ஞானத்தை உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் அலோவ் பண்ணுறப்ப உள்ளே போனோடனே நம்ம ரேணுகாவோட அம்மா அப்படியே நந்தினி மேலே வன்மத்தை கொட்டுறாங்க. அப்போ ஞானம் என்ன சொல்கிறாங்க, நந்தினி மேலே எந்த தப்பும் இல்லை, உன்னை நான் நம்புறேன் தாயி அப்படின்னு சொன்னோடனே நந்தினிக்கு ஒரு பெருமூச்சு வருது. அப்போ நம்ம ரேணுகா சமாதானப்படுத்த போகும்பொழுது அங்கே கட் பண்ணி தொடரும் போட்டாங்க இல்லைங்களா, அந்த சீன்லேருந்தே தொடருது. அப்போ அந்த கோசிஸ்டர்ஸ் பாண்டிங் அதை பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படுத்தும் விதமாக அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என் புருஷன் கதிரை நான் சும்மா விட மாட்டேங்க்கா, இப்படி பண்ணிவிட்டே போயிட்டானேக்கா, இப்படி பாறங்கள் மொத்தமாக போட்டானேக்கா, எனக்கு ஆத்தாத்து வருதுக்கா அப்படின்னோடனே, இரு எல்லாரும் வெளில வரட்டும், இருக்கு அவங்களுக்கு நம்ம தனியாக செய்வோம் அப்படின்னு ரேணுகா சொல்ல, நீ வீட்டுக்கு போ, ஐஸ்வர்யா கிட்ட சொல்லாத, கேட்டால் அப்பாவுக்கு மேலுக்கு முடியல அப்படின்னு சொல்லி சமாளித்து வை, ஏன்னா அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அப்படின்ட்டு, அதாவது இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட இனிமேல் சொன்னால் இந்த மாதிரி மேலுக்கு முடியலை, அதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணு, சமாளி அப்படின்னு சொல்லி இது பண்ணுது. வீட்டுக்கு போய் நிம்மதியாக இரு அப்படின்னு ரேணுகா சொல்லும்போது, நிம்மதி இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டா நான் நிம்மதியாக இருக்கணுமா, நிம்மதியாக இருக்க முடியுமா, அந்த பாவி நிம்மதி இல்லாமல் பண்ணிவிட்டானே அப்படின்னு அது வேற ஆஸ் அ ஒய்ஃபா, கதிரோட ஒய்ஃபா, அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒருத்தியா, எதிர்நீச்சல் டீமுடைய தளபதியா, அது கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா மனம் குமுறல் ஏற்பட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு செக்மெண்ட். ரெண்டாவது செக்மெண்ட்டு அப்படியே நந்தினி பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு, குணசேகரன் வீட்டுக்கு போகுதுங்க. அப்போ தண்ணி கேனும் நம்ம ஃப்ரேமில் மாட்டின குரூப் ஃபோட்டோவும் ஃப்ரேமில் மாட்டின பொம்மையும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டும் வாசப்படியில் உட்காந்துருக்குது. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஃப்ரேமில் மாட்டின பொம்மை நந்தினிகிட்ட போட்டு கொடுக்குது. மிஸ் கதிரை அடித்து தள்ளி விட்டுட்டா மிஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு கொடுக்குது. இந்த மாதிரி என்னென்னா, அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான், நீ தான் சட்டையை பிடிச்சிக்கிட்டு நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படின்னு இது பண்ண. அப்போ அவன் என்ன பண்ணான், கழுத்தை பிடிச்சான். இல்லை நீ அதுக்கு மேலே ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்த, பிடிச்சி தள்ளி விட்டான். ஆனால் இது சக்திக்கு தெரிஞ்சிச்சுன்னா எட்டி ஒரே உதைக்கிற உதையில பறந்துருவான் கதிர். இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய ஆளுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாமல், கம்ப்ளைண்ட்டே பண்ணக்கூடாது, அவங்கக்கிட்ட பண்ணாலும் ஒன்றுமே வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறவங்கள்ட்ட மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம ஜனனி அக்கா பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஓகே, நான் ஒரு முடிவு கட்டுறேன் ஜனனி, நீ என்ன வேணாலும் சி, நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் எப்படி இருந்தாலும் மசாலா பிஸ்னஸில் கை வைக்க சொல்லுவாங்க, அதனால் மசாலா பிஸ்னஸ்லாம் அப்புறம் தான், ஃபஸ்ட்டு கதிரை இது பண்ணணும் அப்படிங்கிறப்ப, அந்த தப்பு மட்டும் செய்யாதீங்க, நீங்கள் பிஸ்னஸையும் பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு கதிர் உங்கள் பிஸ்னஸில் தான் கை வைப்பார், உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுவார், உங்களை திரும்பியும் அவர் கண்ட்ரோல் பண்ணுவார். அதுக்கெல்லாம் நீங்கள் மயங்கிடாதீங்க அப்படின்னு சொல்ல, அந்த வேலையில்லா பட்டதாரி நம்ம ஜனனி அவர்களுடைய குரூப்புக்கு ஏற்ற மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பேர் செயல்படுறாங்க. திடீர்னு பார்த்தா தன்னிகானுக்கு ஒரு ஃபோன் வருது. தன்னிகானுக்கு ஃபோன் வந்தோடனே, இந்த மாதிரி மதுரையிலே ஒரு இன்டர்வியூ இருக்குது, அட்டன் பண்ணுங்க அப்படின்னு ஜெயஸ்ரீ மேம், அதாவது நம்ம தர்ஷனோட காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர் ஜெயஸ்ரீ மேமு, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல, அதை நான் முடிவெடுக்க பண்ணலாமா ஜனனி அப்படின்னு அந்த தன்னிகான் கேட்க, பண்ணலாங்க்கா, நீங்கள் போங்கக்கா, அதில் என்னக்கா இருக்குது, உங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கக்கா அப்படி இப்படின்னு அது ஒரு அட்வைஸை போட, டக்குன்னு நம்ம தன்னிகான் அவங்க பொண்ணு தர்ஷினிக்கு ஃபோன் அடிக்க, தன்னிகான்னா யார், ஈஸ்வரியை தான் சொல்கிறேன். அது திடீர்னு வந்தால் ஈஸ்வரிக்கு அரைச்சம்மதம், வேலை கிடச்சிச்சா, சந்தோஷம் ஓ அப்படிங்கிற மாதிரி இருக்க, ஜீவானந்தம் ஆக்சுவலாக அந்த செக்மெண்ட்டை நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஆக்சுவலாக ஜீவானந்தம் இருக்கிற ஏரியா கொடைக்கானல், இட்ஸ் நாட் ஊட்டி. ஓகேங்களா, அதை நான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லிக்கிறேன். கொடைக்கானல் அந்த ஏரியாவில் இவங்க 3 பேர் இருக்காங்க. அதாவது நம்ம ஜீவானந்தம், வெண்பா அண்ட் நம்ம தர்ஷினி. அப்போ தர்ஷினிக்கு ஃபோன் வருது. தர்ஷினிகிட்ட சொல்லும்போது அவள் ஒரு மாதிரி அரை மனசோட
நீ இப்போ கொடைக்கானலுக்கு வருவியா இல்லையா, அதுதான் உங்களுக்கு சந்தோஷமான செய்தி, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப தர்ஷினிகிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஜீவானந்தத்துக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பட் ஏன் தர்ஷனுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலை? தர்ஷன் என்ன இது தக்காளி தொக்கா இல்லை, எனக்கு புரியலை. தர்ஷனுக்கு ஏன் தர்ஷனை ஒரு பொருட்டா கூட மதிக்கலையே இந்த தண்ணி கேனு அப்படிங்கிற ஒரு ஆத்திரம் எனக்குள்ள இருக்கு. சரி, ஓகே, அந்த தண்ணி கேன் வந்து தண்ணி கேனாவே இருந்துட்டு போட்டோம், அது இன்டர்வியூ தானே. மேபி அது செலக்ட் ஆகலைன்னா என்ன பண்ண போகுது? வீட்டில் இருந்தாலும் எவனும் கண்டுக்கவும் மாட்டான், கொடைக்கானலுக்கு போனாலும் எவனும் காது கொடுத்து கேட்கவும் மாட்டான். அதுதான்டா உண்மையான பெண் சுதந்திரம். ஒரு லேடி வந்து வேலைக்கு போனாலும் சரி போகலைனாலும் சரி அங்கே எந்த இடத்துலையும் கொஸ்டின் ரைஸ் ஆகாது. ஆனால் ஒரு பையன் வேலைக்கு போனாலும் சரி போகலைனாலும் சரி எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் தெரியுமா? வேலைக்கு போகலைன்னா, தம்பி எப்போ வேலைக்கு போவீங்க? வேலைக்கு போயிட்டீங்கன்னா தம்பி எப்போ உங்களுக்கு சம்பளம்? என்ன எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? அப்படின்னு கேட்டு குத்துறது நடக்கும். அதுவும் குறைச்ச சம்பளத்தில் வேலைக்கு போகிறவனுக்கெல்லாம் நரகம் சமூகம் நரகம் கொடுக்கும். ஆனால் பெண்களுக்கு அந்த தலைவலியே கிடையாது. அதுதான் உண்மையான பெண் சுதந்திரம். சரி, ஓகே, இது இந்த செக்மெண்ட்ஸ்லாம் போக அடுத்து இந்த மெயின் கிளைமேக்ஸ் 4th செக்மெண்ட். நம்ம ஆதி குணசேகரனும் போஸ்டர் பெரியசாமியும் பேசிக்கிறாங்க. அவன் ஒரு வழியாக பேசி, என் பொண்ணு இந்த மாதிரி 2 பொண்ணு இருக்குது, அதில் பொண்ணு கல்யாணமே ஆகாமல் இருக்குது, அதுதான் அந்த குடும்பத்தை பார்த்துக்குது, மொத்தமாக பார்த்துக்குது. எனக்கு 2வது பொண்ணு இருக்குது, அந்த 2வது பொண்ணுக்கு 18 வயசு தான் ஆகுது, அந்த பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி இப்படிங்கிறப்ப, எங்கள் வீட்லேயே ஒரு பையன் இருக்கேன் தர்சன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறப்ப, அவன் தான் ஒருத்தன் உசுப்பேத்தி விட்டுட்டே இருக்கானே நம்ம ஆதி குணசேகரனை. அந்த மாதிரி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். ஆதி குணசேகரன் அந்த போஸ்டர் பெரியசாமி இந்த ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் பயங்கர செலிப்ரேட்டிவாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் செம்ம கான்ட்ரவர்ஷியலாக அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். இனிமே சீரியலில் வந்து தர்ஷனுடைய செக்மெண்ட்டும் இருக்கும், ஜனனியோட செக்மெண்ட்டும் இனிமேல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் கரெக்டான இது. மற்ற கேரக்டர், இந்த தண்ணி கேன் கேரக்டர் ஆக்சுவலாக எனக்கு தேவையே இல்லை. எதிர்நீச்சல் சீரியலுக்கே அந்த தண்ணி கேன் கேரக்டர் தேவையே இல்லை. சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு அந்த ஃப்ரேமுக்கு நின்றுக்கிட்டு டைலாக் பேசுகிறதோட அந்த கேரக்டர் இருக்கே தவிர அதுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ஸ்கோப் இருந்ததுதான்னு எனக்கு தெரியல. நந்தினி கேரக்டருக்கு ஸ்கோப் இருக்குது, ரேணுகா கேரக்டருக்கு கூட ஸ்கோப் இருக்குது. பட் இந்த தண்ணி கேன் கேரக்டருக்கு ஸ்கோப்பே இல்லை. ஏன் அப்பத்தா கேரக்டருக்கு கூட ஒரு ஸ்கோப் இருக்குது, ரைட்? ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஸ்கோப் இருக்கிறப்ப இது மட்டும் என்னமோ தண்ணி கேன் போட வந்த மாதிரி சும்மா ஒரு ஃப்ரேமில் இருந்து நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எந்த பர்ஃபார்மன்ஸும் பெருசாக பார்க்க முடியலை. ஆமாம், அது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஈஸ்வரி மேலே காண்டு, தர்ஷினிகிட்ட காட்ட வேண்டிய அக்கறை பாசம் எல்லாமே ஏன் தர்ஷன்கிட்ட காட்ட மறுக்குது? ஏன் தாய் பாசங்கிறீங்க, தாய் பாசம் தான் பெருசுங்கிறீங்க, தான் மகன் இப்படி இருக்கான்னா அது ஒரு தாய் தானே இது பேசி இது பண்ண முடியும். அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த தண்ணி கேன் கேரக்டரு அப்படிங்கிற ஒரு காண்டு எனக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? சரி, இவ்வளோதான் மக்களே, கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம அஜித் சார் வேறு துபாயில் 24H சீரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேசிங்க்கு இது பண்ணியிருந்தாப்புல. அதில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணலை, பட் அவங்க டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு நல்ல ரேங்க் பொசிஷனில் பார்த்திங்க அப்படின்னா ரேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருக்கிறேன். அண்ட் GT4 சீரீஸில் பார்த்திங்க அப்படின்னா அஜித் சார் வந்து வண்டி ஓட்டியிருக்காப்புல அண்ட் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தாப்புல, 2-3 இன்டர்வியூஸ் கொடுத்தாப்புல. அதில் ஃபேன்ஸை வந்து ஐ லவ் தெம் அன்கண்டிஷ்னலி, யூ நோ திஸ் கைஸ் வந்து என்ன லவ் பண்ணுவாங்க, ஸோ அவங்க மேலே நான் அன்கண்டிஷ்னலாக லவ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸு இது பார்த்து சொன்னதாக இருக்கட்டும். அண்ட் வந்து கடுமையாக உழைங்க, வந்து தோத்துட்டா சோர்ந்து போயிடாதீங்க, ஜெயிச்சிட்டா அப்படியே அதை கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக இருக்கட்டும். எல்லாமே ஓவராலாக அஜித் சாருடைய இது டாக் ஆஃப் த டவுனே பார்த்திங்க அப்படின்னா, டாக் ஆஃப் த வேர்ல்டே பார்த்திங்க அப்படின்னா அஜித் சார் தான். ஏன்னா பிராட் பிட் அப்படிங்கிற ஒரு பிரபலமான ஹாலிவுட் நடிகர் ஒருத்தர், அவரை விட அதிக செல்வாக்கு வச்சுருக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அஜித்குமார் சார். அஜித்குமார் ரேசிங்கில் அவங்களுடைய தலைமையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24H சீரீஸ் வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் த 20 years லேட்டர் அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ஐ திங்க் விடாமுயற்சி இந்த ஜானில் வரப்போகுது. Jan 23ன்னு எல்லோரும் லாக் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் அஃபீஷியலாக அதுக்கான தகவல் எதுவும் வரல. மேபி டுடே இட் செல்ஃப் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகே, ஏன்னா 10 daysல வந்து பிரிண்டெல்லாம் ரெடி பண்ணணும், தேட்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும்னா இட்ஸ் குவைட் இம்பாசிபிள்.
பட் அதை பாசிபிள் ஆக்கிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் அ மேசிவ் ஓப்பனிங் ஆஃப் ஃபார் த கிங் ஆஃப் ஓப்பனிங் இஸ் பேக் ஆன் மிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, இத்துடன் விடைபெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார் அண்ட் சைனிங் ஆஃப் பேக் ஆன் ஒஃபிஷியல். நன்றி, வணக்கம்.